என்னது இது? மணி இன்னைக்கு 4:30க்கு மேலே ஆகுது. இன்னும் கூட முத்து என்னை பார்க்க வரவே இல்லை. தினமும் 4 மணிக்கு டானே என்னை வந்து பார்த்துருவானே. இன்னைக்கு என்னாச்சு அவனுக்கு? ஒருவேளை வீட்டில் ஏதாவது வேலையில் மாட்டிகிட்டு இருப்பானோ? அடுத்த வாரம் முத்துக்கு பிறந்த நாள் வருது. அவனுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருள் அவனுக்கு சமைச்சு கொடுத்து அசத்தணும். என்ன சமைச்சு கொடுக்கலாம்? அப்பா ஒரு வழியாக வந்துட்டான். என்னடி ரொம்ப நேரமாக எனக்காக காத்துட்டு இருக்கியா? ஆமாம் மாமா, 4 மணிக்கெலாம் டானு நான் இங்கே வந்துட்டேன். உனக்காக தனியாக இந்த இடத்துல எவ்வளோ நேரம் நான் காத்துட்ருக்கிறது? சீக்கிரம் வரமாட்டியா நீ? சித்தி ஏதோ கடைக்கு போகணுன்னு சொன்னாங்க. சரி, நான் அவங்க கூட போனதில்ல, நேரம் போகிறதே தெரியல. அப்புறம் பார்த்தா தான் நேரம் ஆனது தெரிஞ்சிச்சு. சரி, பொண்ணி நமக்காக காத்துட்டு இருப்பாளேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டு கடகடன்னு ஓடி வந்துட்டேன். சரி, இன்னைக்கு எப்படி போச்சு நாள்? பரவாயில்லையே போச்சு. எப்பயும் போல் எங்கள் அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தேன். உனக்கு இன்னும் 2 நாளில் எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது இல்லை? ஆமாம், எனக்கே அதை நினச்ச பயமாக தான் இருக்குது. இந்த தடவையாவது பாஸ் ஆகிடுவியா? நான் சுமாராக தான் எழுதியிருக்கேன். இந்த தடவைக்கு நான் பாஸ் ஆனால் கூட எனக்கு வேலை கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். பரவாயில்லம்மா, உனக்கு என்ன பிரச்சனை? இந்த ஊர் தலைவரோட பையன் காலையினே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பப்படுறான். பேசாமல் படிக்கிறதை விட்டுட்டு அவனையும் கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிட வேண்டியது தானே? நீ மட்டும் அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னா உங்கள் அப்பா வாங்கின கடனும் இல்லாமல் போயிடும். அதுவும் இல்லாமல் இந்த ஊர் பெரியவரோட மருமகன்ற அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும். ஓஹோ, உனக்கு என்னை பார்த்தா காசு பணத்துக்கு அலையிற மாதிரி தெரியுது, அப்படி தானே? சரி மாமா, உங்ககிட்ட பேசி எதுக்கு இந்த மாதிரி நேரத்தை வீணாக நான் செலவு பண்ணிகிட்ருக்கணும்? நீ உன் வீட்டுக்கு கிளம்பு, நானும் என் வீட்டுக்கு போகிறேன். ஏய், நான் ஒன்றும் தப்பாக சொல்லி எதுக்கிட்டு என் மேலே கோச்சிட்டு போய் கிளம்புறா? நான் ஏன் உன்னை பார்த்து கோச்சிக்க போகிறேன்? நீ எனக்கு நல்லது தானே சொல்கிற. இதுக்கு மேலே நீயும் என்னை பார்க்க வராத, நானும் உன்னை இனிமேல் சந்திக்க மாட்டேன். நீ என்னோட கல்யாண நாள் அன்றைக்கி டைரெக்டாக என் கல்யாணத்துக்கே வந்துடு. இதுதான் நம்ம கடைசியாக சந்திக்கிற சந்திப்பு. இதுக்கு மேலே நான் உன் வீட்டு பக்கம் கூட வரமாட்டேன். அச்சோ, நம்ம பேசினது பொன்னிக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு போல இருக்கே. இப்போ எப்படி அவ்வளோ சமாதானம் பண்ணுறது? ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன், அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிவிடு. ஏய், எதுக்குடி இவ்வளோ கோவமாக பேசுகிற? நான் சும்மா விளையாட்டுக்கு தானே சொன்னேன். உனக்கு எல்லாமே விளையாட்டு தானா? சரி, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் காலையில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? பொன்னி ப்ளீஸ் இந்த பதிலாக பேசாதடி. நீ முதல்ல கையை எடு, என் கூட பேசாத. ஏய், நான் தாண்டி தப்பாக பேசிட்டேன், என்ன மன்னிச்சிடுடி. நான் உன்னை ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன், நீ இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்க. உனக்கு என் மேலே விருப்பம் இல்லாதப்ப எதுக்காக என்ன தினமும் வந்து இந்த மாதிரி சந்திச்சிட்ருக்க? எனக்கு நல்லா தெரியுமாம்மா, உனக்கு அந்த கலாவை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாமல் நீ அந்த கலாவையே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. எதுக்காக டெய்லி என்னை கூப்பிட்டு என் கூட பேசிகிட்டு இருக்க? யாரு அந்த அடங்கப்பீடாரி கலாவை எனக்கு பிடிச்சிருக்கா? என்னடி பேசுகிற? நீ தானே மாமா சொன்ன காசு பணம் வந்தால் செட்டில் ஆகிடலான்னு. அவனும் நிறைய காசு பணம் வச்சுருக்கா, உன் மேலே ரொம்ப விருப்பமாக இருக்கா. நீ பேசாமல் அவளையே கல்யாணம் பண்ணிக்கோ, நான் காலையில் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கதை முடிஞ்சிடும். ஏய், பேச்சு கொடாத மாதிரி சொல்லாதடி. நான் உன்னை எவ்வளோ விரும்புகிறேன் தெரியுமா? என்ன சொன்ன? அச்சோ, வாய் விட்டுட்டுமே. நீ இப்போ என்ன சொன்ன அதை திரும்பி சொல்லு. ஒன்றும் இல்லடி, உனக்கு நிச்சயமாக இந்த தடவை வேலை கிடைக்கும், நீ கவலைப்படாத. வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். உனக்கு பிடிக்காத வாழ்க்கை உனக்கு அமையாது. இதெல்லாம் விட இப்போ எதை சொன்னி அதை திருப்பி சொல்லி எனக்கு கேட்கணும். அது ஏய், இது திட்டு போட்டுக்க ரெண்டும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க? தனியாக இந்த குளத்து பக்கத்தில் பார்த்துட்டு என்ன பேசிட்டு இருக்கோங்க? அப்படி என்னடி சொல்லணும்? நீ என்ன விரும்புகிறேன்னு சொன்னியே, அது உண்மையா? ஆமாம் பொண்ணி, நான் உன்னை ரொம்ப விரும்புகிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன். அப்போயே இந்த விஷயத்தை நீ வெளிப்படையாக என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. எப்போ பார்த்தாலும் நான் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். ஆத்தாடி, இங்கே ஒரு லவ் ஸ்டோரி ஓடிட்டுருக்கா. இதுக்கு நம்மளுக்கு தெரியாமல் போச்சே. இது நம்ம பார்க்கும் போதெல்லாம் எளியும் பூனையும் தானே சண்டை போட்டுட்ருக்கோங்க. கடைசியில் பார்த்தா ரெண்டும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்குதுங்க. இந்த விஷயம் நம்ம வள்ளியக்காக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா இதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இருப்பாளே அவ. ஏய், நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேனா? உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்காக அழாத.